இவங்க என்னன்னா 5 வருஷம் நாட்டு நடத்த போறாங்க. எப்படியும் இது வந்து நாடு வந்து வங்குரோத்து நிலைக்கு போகும் அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு இருந்தே வந்து எதிர்க்கட்சிகள் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ வங்குரோத்து நிலைமைக்கு போகல. பட் கிட்டத்தட்ட வந்து அந்த நிலைமைக்கு போறதுக்கான சில பல அறிகுறிகள் வந்து தெரிய வருது. எதிர்வரும் நாட்கள்ல வந்து டீசலோட, பெட்ரோலோட விலைய வந்து நீங்க 600 ஆக்குனா தான், அதாவது ரூ. 600 வரைக்குமாவது அதிகரிச்சா தான் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். இப்போ வந்து அவருக்கு கோல் மேல கோல் வந்துகிட்டே ஆமா. இருக்காம். அது அதுவும் முக்கியமான புள்ளிகள் கிட்ட இருந்து. முக்கியமான புள்ளிகள் ம். கிட்ட இருந்து, அதுவும் முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாம் கோல் அடிச்சு இருக்க விடுறாங்க இல்லையா? ஆமா. அந்த வகையில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா? ம். அவர் வந்து கோல் எடுத்து கேட்டிருக்காரு. இவரு கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ம். அவரு கோல் பண்ணி சொல்லியிருக்காரு. நரேந்திர மோடி வந்து இவருடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதா ம். இருக்கட்டும். சோ அப்போ வந்து யாருன்னே தெரிஞ்சிருக்காது இல்லையா? தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப பாருங்க, இவ்வளவு இப்படியான ஒருத்தர்கிட்டயே இவ்வளவு வந்து ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்க கூடும். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நாட்டுல என்னென்ன நடந்திருக்கு? நாட்டுல நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முதலாவதா வந்து இந்த கபில சந்திரசேனோடைய மரணம். இது தொடர்பான விசாரணைகள் எல்லாமே வந்து நீண்ட நாட்களா தொடர்ந்துகிட்டே இருக்கு. அவர் உயிரிழந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே தீவிர விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இன்றைய தினமும் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல. ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பிமல் ரத்நாயக்க இப்ப சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. என்ன ம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சியை வந்து குறுக்கு வழியில பிடிக்கிறதுக்கு ம். சஜித் பிரேமதாச அண்ட் நாமல் ராஜபக்ஷ இவங்க 2 பேருமே வந்து பிளான் பண்றாங்க அப்படின்ற ம். மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா. அத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்காரு இல்லையா? அவரு சொல்லியிருக்காரு. நான் ம். எல்லாம் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு இந்த டாலர் ரேட்லாம் ₹275 கொண்டு வந்திருப்பேன் ம். அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இது சொல்லியிருக்காரு. அதையும் பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகே. அதே மாதிரி இப்போ விமல் வீரவங்ஷ, அதாவது இந்த சிங்கள மக்கள் மத்தியில மிக முக்கியமான அரசியல்வாதியா பேசு பொருளா மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில எப்படி ஒரு ராமநாதன் அர்ச்சுனாவோ, அதே மாதிரி அவங்க மத்தியில வந்து ஒரு விமல் வீரவங்ஷ மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இப்போ மாறி இருக்காரு. அவருக்கு வந்து இப்போ கைதானாரு. அதுக்கப்புறம் பிணையில வெளியில வந்தாரு. இந்த மாதிரியான பின்னணியில அவருக்கு வந்து முக்கியமான தரப்பினர்கள் கிட்ட இருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். அதையும் தாண்டி பல்லேகம ஹேமரத்ன தேரர் தொடர்பா இப்போ சர்வதேச ஊடகங்களும் வந்து செய்தி வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தகவல்கள் எப்படி இருக்கு? அரசாங்கத்தோட ஒரு சின்ன நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, வாங்க பேசலாம். ஸோ முதலாவதா வந்து இந்த கபில சந்திரசேன இவருடைய மர்மமான மரணம் தொடர்பா வந்து நாங்க அடிக்கடி பேசுறது வழக்கம். இப்போ ஒவ்வொரு திகதியும் வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. இப்படியான பின்னணியில இன்றைய தினமும் இந்த வழக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த இந்த விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? முக்கியமா எங்களுடைய குற்றத்தடுப்பு பிரிவோட சர்வதேச போலீஸ் விசாரணைக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவருடைய மொபைல் ஃபோன் இது ஏற்கனவே வந்து தகவல் ஒண்ணு வெளியாகி இருந்தது. பட் இன்றைய தினம் வந்து இத நீதிமன்றத்துல உறுதிப்படுத்தி இருக்காங்க. எப்படின்னு சொன்னா, இவங்க மூலமா இந்த ஆப்பிள் ஓட தாய் நிறுவனத்துக்கு, அதாவது அவருடைய ஃபோன் யூஸ் பண்ணது வந்து iPhone ஒண்ணு தானே. அப்ப அந்த iPhone அவங்களால அன்லாக் பண்ண முடியாது. ஏன்னா, அதுல வந்து ஃபேஸ் ஐடி இருக்குதுனால. இப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆப்பிள் நிறுவனத்துக்கிட்ட உத்தியோகபூர்வமா ஒரு ரிக்வெஸ்ட் முன் வச்சிருக்காங்க. இத எப்படியாவது அன்லாக் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி. அது நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீதிமன்றத்துல இன்றைய தினம் உறுதிப்படுத்தி இருக்காங்க. அப்போ இனி வரும் நாட்கள்ல வந்து அந்த தாய் நிறுவனம் ஆப்பிள் நிறுவனம் மூலமா இத அன்லாக் பண்ணதுக்கு அப்புறமா பல தரவுகள் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கு தொடர்பான முக்கியமான சாட்சியங்கள் இன்னைக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ 17வது 18வது சாட்சியம் வந்து மட்டும் தான் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல முன்னிலையாகி இருக்காங்க. மிக முக்கியமா இருக்கக்கூடிய 18வது மற்றும் 19வது சாட்சிகள் வந்து வரல, சமூகம் அளிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் சமூகம் அளிக்கல அப்படிங்கிற தொடர்பா இப்போ போலீஸ் விசாரிச்சுட்டு அந்த காரணங்களை வந்து நீதிமன்றத்துல முன்வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இப்போ இவருடைய மரணமும் வந்து இப்போ விசாரணைகள் ஏதோ மந்தகதியில போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்ப ஏன்னா இந்த டாலர் பிரச்சனை வந்தோடனே இந்த கேஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே போன மாதிரி தான் இருக்கு. இப்ப எல்லாருமே வந்து டாலர் அதிகரிச்சிருச்சு அப்படி இப்படின்னு பேசுறதால இதுக்கு வந்து யாரும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த நிலைமை வந்து இப்போ வந்திருக்கு. விசாரணைகள் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு தீவிரமா இருந்துச்சோ அந்த வேகம் இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவருடைய போனை அன்லாக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இது தொடர்பான பல தகவல்கள் வெளிவர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்குமே இதுல வந்து ஒரு சில தகவல்கள்
அதாவது உறுதிப்படுத்தப்படல எங்கேயுமே வந்து. ஆனா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆகியிருக்கு. அது ரெக்கார்டட் தான். ஆனா இது இந்த சம்பவம் நடக்கிறது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அத ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படின்னு பல தகவல்கள் வெளியாகும்போது, இது அரவிந்த் ரி சில்வாவோட வீட்ல தானே நடந்தது. அப்ப அவர் மேலயும் சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. ஒருவேள இவருக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்து மர்ம நபர்கள் இருந்ததாகவும், அவங்க தொடர்பான தகவல்கள் எதுவுமே உறுதிப்படுத்தப்படல, வெளியாகல அப்படின்னும் பல தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. கடந்த இந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, நீதிமன்றத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் பல விஷயங்கள் வெளிவந்திருந்தது. இப்போ இன்றைய தினம் இப்படி ஒரு தகவல் தான் வெளியாகியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ம். நீதிமன்ற வழக்கு விசாரணையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. பார்க்கலாம். ஃபோன அன்லாக் பண்ணோம்னா, அதுலேருந்து என்ன விஷயங்கள் தெரிய வருது யார் அப்படின்னு கூட பார்க்கலாம். பேசியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு ம். அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வெளியாகும் தானே. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த தினேஷ் ஷாஃப்டரோட மரணம்? அதெல்லாம் வந்து இன்னும் தீர்க்கப்படாத விஷயங்களா தானே இருக்கு. இன்னும் அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடையாது. அது மாதிரி இது மாறாம இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. நம்மளும் நம்புவோம். தீர்வு ம். கிடைச்சா ஓகே தான். இது இப்படி இருக்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா, பிமல் ரத்நாயக் இருக்கார் இல்லையா? அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஜித் தரப்பும், நாமல் ராஜபக்ஷ தரப்பும் இருக்கு இல்லையா? இவங்க ம். வந்து இப்ப பொய் பிரச்சாரம் வந்து பண்ணிக்கிட்டு வராங்களாம். ஓகே. நாடு வந்து இந்த 2022 மாரி ஆகப்போகுது. ம். மக்களுக்கு வந்து நிறைய நெருக்கடி வரப்போகுது. ம். அப்படி மக்கள் வந்து இந்த அனுர அரசாங்கத்து மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. ம். அப்படி இப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி, ஆட்சிய வந்து குறுக்கு வழியில பிடிக்கிறதுக்கு இவங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். ஆனா, மக்களுடைய சக்தியெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க கிட்ட தான் இருக்கு. யாராலுமே எங்களுடைய அரச வந்து வீழ்த்த முடியாது அப்படின்னு அவர் அது என்ன சொல்றாரு? ஒரு வார்னிங்கா குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ம். இது வந்து என்ன மாரி இருக்கும்னு தெரியல. ஏன்னா நமக்கே தெரியுது, திரைமறைவுல நிறைய சதிகள் வந்து நடந்துகிட்டு இருக்க மாரி ம். நமக்கே வெளிப்படையாக வந்து ம். தெரியுது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவர் வந்து வார்னிங்கும் குடுத்திருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆமா. இல்ல இப்ப பிமல் ரத்நாயக்கோட கருத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எதிர்க்கட்சிகள் எப்படியுமே எல்லா விஷயத்திலயுமே அரசியல் பண்ணணும் அப்படின்னு தானே பார்ப்பாங்க. இப்போ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேல அவங்க இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறது இன்னைக்கு நேத்து கிடையாது. இவங்க ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து முதலாவதா வந்து இவங்க ஒரு எல்போர்டு அரசாங்கம்னு சொன்னாங்க. எங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதாவது கொஞ்சம் கூட இவங்களுக்கு அரசியல்ல அனுபவம் கிடையாது. இவங்க என்னன்னா 5 வருஷம் நாட்டு நடத்த போறாங்க. எப்படியும் இது வந்து நாடு வந்து வங்குரோத்து நிலைக்கு போகும் அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு இருந்தே வந்து எதிர்க்கட்சிகள் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ வங்குரோத்து நிலைமைக்கு போகல. பட் கிட்டத்தட்ட வந்து அந்த நிலைமைக்கு போறதுக்கான சில பல அறிகுறிகள் வந்து தெரிய வருது. ஏன்னா விலையேற்றம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போறதுனால, அது மட்டும் இல்லாம இந்த டொலர் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றதுனாலயும் வந்து இந்த நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அரசாங்கம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பயத்தை மக்கள் மத்தியில திணிக்காம, அந்த அழுத்தத்தை அவங்க எடுத்துக்கிட்டு, என்னதான் உள்ள பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியில காமிச்சிக்காம அவங்க ஸ்மூத்தா கொண்டு போறதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா இன்றைய தினம் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது என்னன்னா, இந்த எதிர்வரும் நாட்கள்ல வந்து டீசலோட, பெட்ரோலோட விலைய வந்து நீங்க 600 ஆக்குனாதான், அதாவது ரூ. 600 வரைக்குமாவது அதிகரிச்சாதான் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ம். ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. விலைய வந்து அதிகரிக்காம முடியாது. அதாவது நீங்க குறைங்கன்னு சொல்றீங்க. குறைச்சா வந்து இன்னும் இந்த சிக்கல் நிலைமை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் மூலமா தகவல்கள் வெளியாகிறதையும் பார்க்கக்கூடியதா ம். இருக்கு. ஆல்ரெடி இப்போ ஒரு எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட ஒரு ரூ. 400 ரூ. 460 அந்த மாதிரி வருது. ஆனா இன்னும் வந்து ரூ. 600 வரைக்கும் கூட்டுனாங்க அப்படின்னு சொன்னா, இப்பவே பாதி பிரச்சனை. இன்னும் எந்த அளவுக்கு நாங்கலாம் பிரச்சனை? பைக்க விட்டுட்டு நடந்து தான் வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலையும் கூட போகுது. ஆமா. அதாவது ரூ. 30லேருந்து ரூ. 60 வரைக்கும் கூட் கூட்டலாம் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ம். இப்பயே படாத பாடு பட்டுட்டு இருக்கோம். இப்ப கியூஆர் பார்த்தீங்கன்னா, அந்த பைக்ல அந்த கடைசி நம்பர் முடியுது இல்லையா? ஆமாமா. அதப்படி தான் குடுக்குறாங்க. ஸோ ம். அப்படி இருக்கும்போதே அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்போது, ம். இப்ப விலைய வேற கூட்டிட்டாங்கன்னா, பழைய மாரி நான் சொன்ன மாரி நடந்து தான் வரணும். இல்லாட்டி பாதி தூரம் வந்துட்டு பைக்க நிப்பாட்டிட்டு, மிச்ச தூரம் வந்து நடந்துட்டு போயிட்டு தான் அப்படிதான் வரணும். ஸோ பாவம் அரசாங்கம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. பட் அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் எடுக்குறாங்க அப்படின்றது வந்து வெளிப்படையா தெரியல. ஆமா. இப்ப ஆனா பல பெட்ரோல் ஷெட்ல மறுபடியும் இந்த வரிசை வந்து ஆரம்பிச்சிருக்குது. ஆமா, அதிகரிச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவர் சொல்றாரு, மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்க மேல தான் நம்புறாங்கன்ட்டு. அந்த நம்பிக்கைய வந்து இவங்க வீணடிக்காம, சரியான நடவடிக்கைய செஞ்சு, இது செஞ்சா சரிதான். ஆமா. இப்படி இருக்க பட்சத்துல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்காரு இல்லையா? ம். அவர் இப்ப கெத்தா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ம். இப்ப இந்த டாலர் ரேட் எல்லாம் ரூ. 275 கொண்டு வந்திருப்பேன். ம். சரி, நான் தான் கொண்டு வரல. இந்த அரசாங்கம் வந்து ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா, ம். ஒரு ரூ. 280க்கு சரி கொண்டு வந்திருக்கலாம் ம். அப்படின்ற ம். மாரி இவரு குற்றம் சுமத்த வந்து ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா.
அதாவது இப்போ இந்த சர்வ கட்சி மாநாடு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு இல்லையா? பல எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து நாட்ட காப்பாத்த போறாங்க அப்படிங்கிற பெயர்ல இப்ப கலந்துரையாடல்கள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்து நாடு ஃபுல்லா இல்லாம போகும். 2022ல வந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வரும் அப்படின்னு சொல்லி பல பேர் இப்போ பல கருத்துக்கள சொல்லக்கூடியதா, பார்க்கக்கூடியதா இருக்கு. எதிர்க்கட்சியில இருக்கவங்க. அப்ப அவங்கலாம் சேர்ந்து ஒரு கூட்டமா இருந்து ஆலோசிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணா நாட்ட நம்ம மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் ரணில் இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. எது எப்படி இருந்தாலுமே கூட இப்போ இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் வந்து என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இது எங்களோட நாட்டுக்குள்ள இருக்க பிரச்சனை கிடையாது. மத்திய கிழக்குல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் பதட்டத்தினால எரிபொருள் கச்சா எண்ணெயோட விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த வார் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இப்படி ஒரு இம்பாக்ட் நடக்கும் அப்படிங்கறது வந்து எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அது இல்லாம இல்ல. ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனா நிலைமை கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட தீவிரம் அடைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்ல பயப்படாதீங்க. நீங்க போய் கியூல நிக்காதீங்க. நாட்டுல பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு. ஆனா என்ன விலை கூடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இன்றைய தினம் நடந்த இந்த அமைச்சரவை ஊடக மாநாட்டிலையும் கூட அமைச்சர் நலிந்த ஜெயதீச பல விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அப்ப அவரும் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னா அந்த மத்திய கிழக்குல போர் நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. அதனால கச்சா எண்ணெய் விலை கூடுது. அங்கிருந்து இங்க இறக்குமதி செய்வாங்க இல்லையா? எண்ணெய் இறக்குமதி செய்யும்போது அதுக்கு செலவிடக்கூடிய தொகை வந்து அதிகமா இருக்கு. இப்போ அதை ஈடுகட்டணும். அதுக்கு தான் இப்படி பெட்ரோல், டீசல் விலைகள் வந்து அதிகரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அமுல்படுத்தப்படுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அரசாங்கத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது? மறுபடியும் 2022ல மாதிரி நாங்க கியூல நிக்க வருமா அப்படின்னு சொல்லி. அதோட எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வந்து இந்த பெட்ரோல் ஃபியூல் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து அந்த லைன்ல இருக்க மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதாவது இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ண முடியும், இது வந்து மத்திய கிழக்குல நடக்கிற பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓகே. பட் இப்போ வந்து திடீர்னு திருப்பி பெட்ரோலை கூட்டினா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஏன்னா அவங்களும் தாங்குறது வந்து கொஞ்சம் தானே தாங்க முடியும். அடிக்கடிக்கு தாங்கிட்டே இருக்க மாட்டாங்களே. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கம் பேக் ரணில் அப்படின்னு சில பேர் வந்து இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்ட வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்றதா இருக்கட்டும். சோ நாடு எதை நோக்கி போகுது அப்படின்னே தெரியல. ஏதோ எது நடந்தாலும் நல்லதா நடந்தா சரி அப்படின்னு இருக்க பட்சத்துல பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான் வடக்குல எப்படி ராமநாதன் அர்ச்சுனாவோ அதே மாதிரி இங்க வந்து விமல் வீரவன்ச வந்து சும்மா தான் இருந்தாரு. அவர் வந்து தேடுறது கூட யாருமே இருக்கல. அப்படி இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து ஒரு பாயிண்ட புடிச்சிட்டு இப்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அரசியல் தரப்புலயா இருக்கட்டும், மக்களுக்கிடையா இருக்கட்டும், எல்லாருமே இப்ப அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த யுத்த வெற்றி நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த உயிரிழந்த போர் வீரர்களுக்கு வந்து மரியாதை செலுத்துறதுக்காக போயிருந்தாரு. அப்போ அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அனுமதிக்காம இவர் வந்து ஓடி விழுந்தது எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாக்குமூலம் கொடுக்க போயிருந்தாரு, அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிணையில வந்துட்டாரு. வந்தவர் சும்மா வரல, இப்ப ஒரு ஹீரோ மாதிரி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சும்மா இருந்தவரை நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆகி விட்டாங்க நம்ம அனுர அரசாங்கம் அப்படின்னு வெளிப்படையா அதுதான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அவருக்கு கோல் மேல கோல் வந்துகிட்டே இருக்கான். அதுவும் முக்கியமான புள்ளிகள் கிட்ட இருந்து அதுவும் முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாம் கோல் அடிச்சு இருக்க விடுறாங்க இல்லையா. அந்த வகையில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, அவர் வந்து கோல் எடுத்து கேட்டிருக்காரு. என்ன இன்னும் பழைய காதலி உங்களை ஞாபகம் வச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்காரு. இவரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மஹிந்த ராஜபக்ஷ சொல்லியிருக்காரா, சரி நம்ம எதிர்காலத்துல வந்து ஒன்றா இணைவோம், ஒண்ணு செஞ்சு வேலை செய்வோம், நாட்டை வந்து பிடிப்போம் அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இவரை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரு கோல் பண்ணி சொல்லியிருக்காரு, உங்களுடைய பழைய நண்பர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பெரிய விளம்பரம் ஒண்ணு கொடுத்திருக்காரு போல அப்படின்னு, உங்களுக்கு பெரிய விளம்பரம் கொடுத்திருக்காரு போல அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொல்லிருக்காரு, ஆமா மில்லியன் கணக்கான விளம்பரம் வந்து அவர் கொடுத்திருக்காரு. ரணில் சொல்லியிருக்காரு, மில்லியன் என்ன மில்லியன் பில்லியன் கணக்கான விளம்பரத்தை அவர் வந்து கொடுத்திருக்காரு. உண்மைதானே, அவர் வந்து அவர் ப்ரே பண்ண விட்டு இருந்தா சரி, அவர் ப்ரே பண்ணிட்டு சும்மா போயிருப்பாரு. அவர் வந்து ப்ரே பண்ண விடாம அவர் ஓட வச்சு விழ வச்சு வாக்குமூலத்துக்கு கூப்பிட்டு கைது பண்ணி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டாங்க. சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுர அரசுக்கு எதிரா வந்து எல்லாருமே ஒண்ணு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அதுல வந்து விமல் வீரவன்ஷ கூட விட்டு வைக்கல. அதுதான் எனக்கு ஹைலைட்டான விஷயம். இப்போ நீங்க சொன்னது அப்படின்னா, அந்த ரணில் சொல்லியிருப்பாரு இல்லையா, பில்லியன் கணக்கான ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, பிரபலமாயிட்டாரு அப்படின்னு. அதை பார்க்கக்கூடியதா இருந்தது. எப்படின்னா, இவர் இந்த தடுக்கி விழுந்த சம்பவம் இப்படி இருக்கு இல்லையா, இந்த சம்பவம் வந்து பதிவாகி அடுத்த நாள்ல இருந்து பல இந்த இலங்கையில இருக்கக்கூடிய பல முன்னணி நிறுவனங்கள், எப்படி சொல்லுவோம், அவங்களுடைய பிராண்டை வந்து வெளியில
அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக இவர் விழுந்த அந்த டெம்ப்ளேட்டை வந்து யூஸ் பண்ணதையே அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அவங்க அப்படிதான் அதை பிராண்டை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எல்லா விஷயத்துலையுமே இவன் ஏதாவது ஒரு சாப்பாடு பொருளை பிராண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து இவர் விழுந்த அந்த டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு விளம்பரம் சொல்லலாம். கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில தான் இப்போ இவருக்கு 2 பேரும் வந்து கால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்னதுதான், ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து சேர்ந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு முன்னுக்கு வந்து, அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒரு சர்வ கட்சி மாநாடு அமைச்சு அரசாங்கத்தை எப்படியாவது கவிழ்க்கணும், மற்றது இலங்கையை இந்த நிலைமையில இருந்து எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு இருக்காங்க. அதுல விமல் வீரவங்சையும் இப்போ உள்ளடக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த 2 காலும் வந்து போதும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அரசியல் அவதானிகள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவத்தினால அதாவது இருக்காரா இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த விமல் வீரவங்சவை வந்து இப்போ மறுபடியும் உயிர் தெழுந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி இருந்தாலுமே அவருடைய பங்களிப்பும் இந்த எதிர்க்கட்சிகளோட சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவா என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னு தெரியுது. ஆனா எப்ப பண்ண போறாங்க, என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஆமா. ஏன்னா இப்போ ஒரு 2 விஷயத்துல இல்ல, கவர்மெண்ட்டுக்கு எல்லா விஷயத்துலயுமே சுத்தி வளைச்சு விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் இந்த தேரரோட விஷயம் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த கார் இறக்குமதிகளோட வரியை கூட்டினது அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, டொலர் தட்டுப்பாடு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, திரைசேரியில இருந்து காசு காணாம போனதை பத்தி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா தரப்புல இருந்தும் இப்ப அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனம். இதுல இருந்து ஒவ்வொன்னா இவங்க சால்வ் பண்ணி எப்படி வெளியில வந்து அந்த பழைய நம்பிக்கையை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இக்கட்டான ஒரு நிலைமை தான் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு. எது எப்படியோ மக்கள் தான் பாவம். அதான் எண்ட் ஆஃப் த டே மக்கள் தான் இதனால பாதிக்கப்படுறாங்க. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நேத்து வந்து நம்ம சில விஷயங்களை பேசும்போது நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துல வந்து நிறைய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. ஆனா இவங்க அந்த பிக்கோட சம்பவம் இருக்கு இல்லையா, அதுல வந்து யாருமே குரல் கொடுக்கல அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. அது கேட்டுச்சோ என்னவோ தெரியல, இன்னைக்கு வந்து நிறைய நடவடிக்கைகள் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஆமா, இது மிகப்பெரிய ஒரு நடவடிக்கைன்னு நான் பார்க்கல. ஏன்னா சம்பவம் நடந்து இவ்வளவு நாள் ஆகுது. இப்போதான் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கலந்துரையாடல்ல ஈடுபட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அது வந்து மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தோட ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பா பார்க்க தேவையில்லை இந்த விஷயத்துல. அவங்க வந்து ஜஸ்ட் ஓகே, இப்போ சம்பவம் நடந்து இவ்வளோ நாள் ஆயிருச்சு, அவர் கைது செய்து பிணையில விட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவ்வளோ சம்பவம் எல்லாம் பதிவானதுக்கு அப்புறமா சரி ஓகே, இது இவங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணும். அதுக்காக வந்து பெண் உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இனி என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கலந்துரையாடி இருக்காங்க. ஆனால் அடிக்கடி மட்டும் சொல்லிக்கிறாங்க, இந்த சிறுமி பக்கம் தான் அரசாங்கம் இருக்கு, அதனால பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்ற மாதிரியே அவங்க நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்களா இருந்தா அது ஓகே தான். ஆனா நான் இப்போ ரீசெண்டா 2-3 இந்த இன்டர்நேஷனல் மீடியாஸ் இருக்குல்ல, ஒரு சில அதாவது ரொம்ப முக்கியமான சர்வதேச ஊடகங்கள், அந்த ஊடகங்கள்லையும் வந்து இந்த செய்தியை வந்து ரொம்ப அழகா கவர் பண்ணியிருக்கதை பார்க்கக்கூடியதா இருந்தது. நானும் கூட பார்த்தேன். அதை வந்து ஆஸ்திரேலியா நியூஸ் பத்திரிகையில கூட இதை பத்தி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம நாடு வந்து எவ்வளவு ரீச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்களா. அதுவும் ரீச் ஆகுறது நல்ல விஷயத்துல ரீச் ஆனா பரவாயில்ல, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம வந்து சர்வதேச லெவல்ல பேசப்படுறோம் அப்படின்றது நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் இருக்கார் இல்லையா, அந்த போட்டோஸ் 2 பார்த்தேன். அது வந்து அவர் இருக்காரு, அது யாருக்கு பக்கத்துல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு இல்லையா, அவருக்கு பக்கத்துல இருக்காரு. நரேந்திர மோடி வந்து இவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதா இருக்கட்டும். சோ அப்போ வந்து யாருன்னே தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஆனா இப்போ பாருங்க, இவ்வளவு இப்படியான ஒருத்தர்கிட்டயே இவ்வளவு வந்து ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்க கூடும். அதே மாதிரிதான் மக்களும் இருப்பாங்க. ஒரு ஹீரோவா பார்த்து, ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு மத குருவா அவங்க வந்து ஒரு மரியாதை வச்சிருப்பாங்க, பக்தி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இப்படி செய்யும் போது அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம்னே சொல்லலாம். ஆமா, இல்ல இந்த நரேந்திர மோடி அவர்கள் வந்து இங்க வந்து அவர்கிட்ட ஆசி வாங்குற போட்டோஸ் வந்து இப்போ மறுபடியும் ரீஷேர் ஆயிட்டு வருது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதை வந்து இந்திய ஊடகங்கள் எப்படி வெளி உலகத்துக்கு காமிக்கிறாங்க, சர்வதேசத்துக்கு காமிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான். அது எல்லாமே இந்திய ஊடகங்கள் எல்லாமே வந்து இந்த சம்பவத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, நரேந்திர மோடி ஆசி வாங்கின தேரருக்கு எப்படி அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விதத்துலதான் இந்த செய்தியை வந்து வெளியில எடுத்துட்டு போறாங்க.
ஆ அப்படி ஆமா. அத மென்ஷன் பண்ணி தான் வெளில கொண்டு வராங்க. அதே மாதிரி பல சர்வதேச ஊடகங்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அன்ருவோட அரசாங்கத்தில ஒரு தேரர் மேல கூட சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க வந்து கேர்லெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி, பல இந்த இன்டர்நேஷனல் மீடியா அமெரிக்கால இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்போ இதிலிருந்து நாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இங்க நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தையும் சர்வதேச ஊடகங்கள் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது? கவர்மெண்ட் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்குது? அப்படிங்கிறத வந்து அவங்க சர்வதேசத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அத வந்து உலகத்துக்கு சொல்றதுக்கு வந்து அவங்க தயங்குறதும் கிடையாது. இந்த ஊடகங்கள் எல்லாம் தயங்குறதும் கிடையாது. இப்போ நாங்க அன்னைக்கு பேசினது தான். ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய இந்த நம்பர் 1 மீடியா சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா? நாங்க தான் நம்பர் 1. நாங்க தான் ஃபர்ஸ்ட்டா நியூஸ வந்து சொல்றோம். நாங்க தான் வெளியில வந்து எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிக்கிற சேனல்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து என்னன்னா, இப்ப வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படுத்தல. சில ஊடகங்கள் வந்து எப்படின்னா, சரி இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது. பேசியே தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல பேசின ஊடகங்களும் இருக்கு. ஏன்னா விமர்சனங்கள் அதிகரிக்க பேசின ஊடகங்களும் இருக்கு. அது இல்லாம முதற்தர ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஊடகமுமே வந்து நான் பேசுறது வந்து இந்த சிங்கள மொழியில இருக்கக்கூடிய ஊடகங்கள பத்தி. எதுவுமே வந்து இந்த தேரர வெளிப்படுத்தல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இலங்கை ஒரு பௌத்த நாடு. அவங்க வந்து இந்த மகா சங்கத்தினருக்கு இணங்கி அப்படிதான் வேலை செய்றாங்க. ஸோ ஊடகமும் இதுக்குள்ள அடங்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. எது எப்படி இருந்தாலும் சர்வதேசம் வந்து இது ஒரு வித்தியாசமான பார்வையில பார்த்துருக்காங்க. அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வேறொரு மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்க என்ன நடக்குது? அந்த சிறுமி சார்பா பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கத பார்க்கக்கூடியதா இருக்கு. இதனால தான் இந்த நரேந்திர மோடியும் அவரும் எடுத்த ஃபோட்டோஸ் கூட இப்போ மறுபடியும் ரீஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்ப அரசாங்கம் வந்து இதுல ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஏன்னா எடுத்தே ஆகணும். சர்வதேசம் பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆமா பார்த்துட்டு சோ இருக்கு. இதுல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. வெயிட் ம். பண்ணி பார்க்கலாம் என்ன அவங்க பண்ண போறாங்க. இந்த மாதிரியான செய்திகள் தான் இன்றைய நாள் பதிவாகி இருக்கு. இன்னைக்கு பதிவான முக்கியமான செய்திகள, தகவல்கள நாங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பத்தி நாங்க பேசுற விஷயங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்க எனி டைம் வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. அ ஸோ நாங்க சேர்த்துக்கிறோம் இல்லையா? சரி. எடுத்துக்கிறோம் அத. மீண்டும் நாளை சந்திக்கலாம். பை ம். பை. ஓகே. நாளைய தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.